அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் ஒரு நல்ல ரெசிபி செய்து காமிக்க போகிறேன். என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கு பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன்கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். என்ன ரெசிபி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நல்ல ரெசிபி, ரொம்ப சுலபமான ரெசிபி. அதுவும் பார்த்திங்கன்னா இது டிஃபன் வெரைட்டியை சேர்ந்தது. நமக்கு எப்போ பார்த்தாலும் ஒரே வகையான இட்லி தோசை இல்லை ஏதாவது உப்புமா அப்படி இப்படின்னு சாப்பிட்டு கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? அதனால் நம்ம என்ன பண்ணோன்னா, நான் இப்போ சொல்லித்தர போகிற அந்த ரெசிபி இருக்கு இல்லையா, அந்த டிஃபன் வெரைட்டி, அது நீங்கள் செய்து சாப்பிடலாம். இது காலையிலையும் சாப்பிடலாம், மாலையிலும் சாப்பிடலாம். இது பொதுவாகவே இந்த ரெசிபி வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க. ஆனால் அந்த டீனேஜில் இருக்கிறவங்களுக்கு, கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைங்களுக்கு இந்த ரெசிபியா அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும். அப்படி என்ன ரெசிபி அப்படின்னு கேட்டிங்கன்னா, டோக்லா. டோக்லா அப்படின்னாலே கடலை மாவு வச்சு செய்கிறது தான் டோக்லா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கோம். இல்லை, இன்னும் நிறைய வெரைட்டி டோக்லா எல்லாம் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இட்லி மாவை வச்சுக்கிட்டு சுலபமாக ஒரு டோக்லா சுவையாக செய்து காமிக்க போகிறேன். எப்படி செய்கிறது அப்படின்றத இப்போ பார்த்துடலாமா? இந்த டோக்லா செய்கிறதுக்கு, அதாவது இது ரைஸ் டோக்லா அப்படின்னு சொல்லுவாங்க. ரைஸ் டோக்லா வந்து பார்த்திங்கன்னா வேறு வகையில் செய்வாங்க. அதனால் இட்லி மாவை வச்சு செய்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இட்லி மாவு வந்து நான் 2 கப் எடுத்திருக்கேங்க. அதில் உப்பெல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. அதில் என்ன பண்ணணுன்னா, நம்ம இஞ்சி பச்சை மிளகா அரைச்சது விழுது இருக்கு இல்லையா, சேர்த்துக்கலாம். நல்லா மசாலாவை நல்லா மணமாக இருக்கும். அப்போ தான் இதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இல்லை குளிர் பிரதேசத்துல எல்லாம் என்ன ஆகும்னா, மாவு புளிக்காது இல்லையா? அப்படி மாவு புளிக்கலை அப்படின்னு நினச்சவங்க என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் தயிரும் சேர்த்துக்கலாம். அப்படி தயிரும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் லெமன், சும்மா ஒரு லெமன் சாறு இருக்கு இல்லையா, அதை விட்டுக்கோங்க. இப்போ மணத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் ஃப்ளேவருக்கும் டேஸ்ட்டுக்கு மணத்துக்கு எல்லாமே இந்த பச்சை மிளகாய் இஞ்சி விழுது இதில் அரைச்சதை போட்டுக்கிட்டோம். இப்போது இந்த மாவு இன்னும் ஃபர்மெண்ட் ஆகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் டோக்லா. அதுக்கு என்ன பண்ணணும், ஈனோ சால்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம 3/4 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா வெள்ளை கலரு கிடைக்கல, பரவாயில்ல, இந்த ஆரஞ்சும் போடலாம். 3/4 டீஸ்பூன் போட்டு நல்லா இதை கலந்து விடணும். இப்போ பாருங்கள், அரை பவுல் இருந்த மாவு வந்து இந்த ஈனோ சால்ட் போட்டோன்னே இன்னும் கொஞ்சம் அந்த இது ஃபர்மெண்ட் ஆகி ரைஸ் ஆகிருக்கு. இப்போது நம்ம இது 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடணும். மூடி போட்டு அது ஃபர்மெண்ட் ஆகிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம டோக்லா தட்டு இருந்தால் டோக்லா தட்டு எடுத்துக்கலாம். அப்படி இல்லையா, சாதாரண தட்டு எது இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இட்லி பானை இல்லாட்டி ஏதாவது ஒரு பாத்திரத்தில் ஸ்டாண்ட் மாதிரி, அதாவது தூக்கில தண்ணியில் முழுகாத அளவுக்கு ஸ்டாண்ட் மாதிரி ஒன்று வச்சுக்கோங்க. அதில் வச்சுட்டு நம்ம மாவு ஊற்றி இப்போ வைக்கணும். பாருங்கள், நான் இப்போ காமிக்கிறேன். என்கிட்ட டோக்லா தட்டு இருக்குது. இப்போ இதில் எண்ணெய் தடவிக்கிறேன். இது டோக்லா ஸ்டாண்டு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அடுத்தது இந்த பாருங்கள், நல்லா உப்பிருச்சில்ல இந்த மாவு, இதை வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன். வெந்த பின்னாடியும் அப்புறம் நல்லா உப்பலாக வரும் இல்லையா, அதனால் நம்ம இந்த தட்டில் பார்த்து தான் ஊற்றணும். கீழ் ஸ்டாண்டில் வைக்கிறேன். இப்படி டோக்லா தட்டில் நம்ம டோக்லா மாவு போட்டோம். இப்போது இட்லி பானையில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு இப்படி டோக்லா தட்டை உள்ளே வச்சுட்டேன். இப்போ நம்ம இட்லி எப்படி வேக வைப்போமோ அந்த மாதிரி மூடி போட்டு வேக வைக்கலாம். இப்போ இட்லி பானையில் வச்ச அந்த டோக்லா வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து தாளிப்பு செய்யணும். அதுக்கு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். தாளிக்கறக்கு எவ்வளோ தேவையோ அந்த எண்ணெய். இந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா இழுப்பெண்ணெய், சுத்தமான இழுப்பெண்ணெய். என் வீட்டுக்காரர் ஒரு புஷ்பவனம் இருக்குது இல்லையா, அங்கேருந்து வரவழைக்கிற இழுப்பெண்ணெய். அதனால் நல்லா சுத்தமாக இருக்கும். அதில் பெரும்பாலும் நாங்கள் சமைக்கிறோம் வீட்டில். இப்போ இந்த எண்ணெய் உருகிருச்சு பார்த்திங்களா, கெட்டியாக இருந்துச்சுல, நெய் மாதிரி உருகிருச்சு. அது சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிருச்சு. அதில் நம்ம கடுகு போட்டுக்கலாம். இந்த டோக்லா எல்லாத்துக்குமே அது வந்து கடுகு கொஞ்சம் கார்னிஷாகவும் இருக்கணும், அதே போல் சுவை தர்றதுக்கும் இருக்கணும். அதனால் நம்ம வந்து கடுகு கொஞ்சம் கூட தான் போட்டிருக்கேன் நான். இதில் நான் நல்லா பொடியாக நறுக்குன பச்சை மிளகாயை சேர்க்குறேன். பச்சை மிளகாய் இதில் சேர்க்குறது ஆப்ஷன் தான். இதுலேயே பார்த்திங்கன்னா நான் கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி பொதுவாகவே அலங்காரத்துக்கு மேலாக போடுவாங்க. பட் இது வந்து தாளித்து கொட்டி பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். இதில் வெள்ளை எள்ளு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இந்த எள்ளு வந்து கார்னிஷிங்காக மேலே தூவுறவங்களும் இருக்காங்க. ஆனால் நான் வந்து இதில் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும், பச்சை வாசனை போயிட்டு. அதனால் இதில் எள்ளையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தாளிப்பை அப்படியே வச்சுக்கலாம். அது வெந்த பின்னாடி நம்ம இதை அது மேலே தூவிக்கலாம். இப்போது இந்த டோக்லா தட்டில் இருக்கிற டோக்லா வந்து நமக்கு விரும்புகிற ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கலாம்.
இப்போ பாருங்கள், இந்த டோக்லா வந்து நல்ல ஸ்பாஞ்சியாக ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு துண்டு நடுவில் சாக்காக வச்சு போட்டேன் டேஸ்ட் பார்க்குறேன் அப்படின்னு. இப்படி ஸ்பாஞ்சியாக இருக்கும் நல்லா. என்னங்க நம்ம இட்லி செஞ்சாலும் இப்படித்தானே வருது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இல்லை நம்ம ஈனோ சால்ட் சேர்த்துருக்கோம், அப்புறம் அதில் ஃப்ளேவர் சேர்த்துருக்கோம்ல, இஞ்சி மற்றும் பச்சை மிளகாலாம் சேர்த்துருக்கோம்ல, அது கூடுதல் சுவையே தருது. இப்போ இது இப்படியே விடக்கூடாது, நம்ம கார்னிஷ் பண்ணணும். நான் தாளித்து கொட்டினேன்ல, அதை வச்சுட்டு நம்ம இப்போ கார்னிஷ் பண்ணிடணும். அந்த கார்னிஷிங் இது டேஸ்ட்டோடு தான் சாப்பிட்ணும். இதில் பச்சை மிளகா வந்து சேர்க்குறது கொஞ்சம் கம்மி பண்ணணுன்னு நினைக்கிறவங்க கூட சேர்த்து கம்மி பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல் டோக்லா வெரைட்டி எக்கச்சக்கமாக இருக்குது. நான் உங்களுக்கு வேறு வேறு டோக்லாலாம் எப்படி செய்யணுன்னு ஒவ்வொரு பதிவுலையும் போக போக செய்து காமிக்கிறேன். இப்போ நான் இதில் பயன்படுத்தின ஈனோ சால்ட் எங்கே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா, எல்லா மெடிக்கல் ஷாப்லேயும் கிடைக்கும். இது வந்து உடம்புக்கு நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு பொருளுமே நம்ம அளவுக்கு அதிகமாக எடுக்கக்கூடாது. அளவோடு எடுத்துட்டோம். இந்த பார்த்திங்கன்னா இப்போ 3/4 டீஸ்பூன் தான் போட்டோம் இல்லையா, இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோன்னா அது தவறே கிடையாது. இந்த இட்லி பேட்டர் டோக்லாவை இப்படியே சாப்பிட்லாமா, இல்லை தொட்டுக்கு ஏதாவது செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொத்தமல்லி சட்னி, புதினா சட்னி, நல்லா கொஞ்சம் காரமான சட்னி, எந்த விதமான சட்னி உங்களுக்கு பிடிக்குதோ அந்த மாதிரி சட்னியை செஞ்சு, அதாவது துவையல் மாதிரி கொஞ்சம் கெட்டியாக வச்சு சாப்பிட்டு பாருங்களேன். ஆஹாஹாஹா, ரொம்ப சுவையாக இருக்கும். அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், இப்போ சாப்பிட்டு பார்க்கணும். நான் செஞ்சது எப்படி வந்திருக்கு, நான் முதல் சாப்பிட்டு பார்த்தான்னு சொல்லணும். அதனால் இதுக்கு ஏற்கனவே வந்து ரிசர்வ் பண்ணிட்டு போயிட்டாங்க பசங்க. அதனால் நான் ஒரு துண்டு இங்கே பாருங்க. ஆஹாஹா, என்ன சுவை, என்ன சுவை, சூப்பராக இருக்குது. தாளித்து கொட்டினதுக்கும் இந்த ஒரு வித்தியாசமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், நான் சொல்ல முடியாது. இது நீங்கள் செய்து சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லணும். இப்போது நம்ம பிள்ளைங்களே வந்து வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தா தான் சாப்பிடுதுங்க இல்லைங்களா. அதே இட்லி மாவு வச்சு தான் பண்ணியிருக்கோம், ஆனால் வித்தியாசமாக செஞ்சுருக்கோம். அதனால் இட்லி பேட்டர், அதாவது இட்லி மாவு இருக்குது, இந்த பிள்ளைங்க சாப்பிட மாட்டேங்கிற வெறும் இட்லியா தோசையா அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரி வித்தியாசமாக செய்து டோக்லா கொடுத்து சாப்பிட வைங்க. இப்போ அடுத்த கட்டமாக நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இது வரைக்கும் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் நான் பதிவிடுறது அத்தனையுமே வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இன்னொன்று, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் கோவில் மணி போல் ஒரு பெல் ஐகான் பட்டன் காமிக்கும், அதை தொட்டு ஆல் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் வரும், அதையும் தொட்டு விடுங்க. அப்போ தான் நான் பதிவிடுகின்ற அத்தனை பதிவுகளும், அதாவது வீடியோஸ் எல்லாம் உங்களுடைய கவனத்திற்கு வந்து சேரும். இப்போ நம்ம விஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறீங்க. நம்ம விஹா ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா, நான் இங்கே பயன்படுத்துகிற நல்ல சமையலுக்காகட்டும், பூஜைக்காகட்டும், மற்றும் நான் அணிகிற ஜுவல்லரிஸு, சாரீஸு, எல்லா வகையான பொருள்களுமே நம்ம, அதாவது எந்த டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்ல முடியாது, அனைத்து டிபார்ட்மெண்ட்டும் நம்ம விஹா ஆன்லைனில் விற்பனைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு தேவையானதை நீங்கள் வாங்கிக்கோங்க. இது வரைக்கும் நம்முடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்க உடனே தம்ப்நெயிலில் விஹா ஆன்லைன் அப்படின்னு ஒரு ஸ்பெல்லிங் கொடுக்கப்பட்டிருக்கும் இல்லையா, அதை பார்த்து ப்ளே ஸ்டோர் அல்லது ஆப் ஸ்டோரில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், டவுன்லோடு பண்ணிக்கோங்க. டவுன்லோட் செய்த பின்னாடி நீங்கள் பார்க்க வேண்டியது மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் விஹா ஆன்லைன் அப்படின்னு இருக்கான்னு மட்டும் பாருங்கள். அது கன்ஃபார்ம் பண்ண பின்னாடி உங்களுக்கு என்ன பொருள்கள் தேவை அப்படின்னு ஒவ்வொரு செக்ஷனாக இருக்கும், போய் பார்த்துக்கோங்க. என்ன தான் விற்கிறேன்னாவது போய் பாருங்களேன். சரி, இதில் பார்த்தீங்கன்னா இது தவிர எங்களுடைய இகாமர்ஸ் வெப்சைட்டும் இருக்கும், www.viha.online அப்படின்னு போய் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா எங்களுடைய இகாமர்ஸ் வெப்சைட் ஓப்பன் ஆகும். சரிங்க, பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறோம். கடை ஏதாவது வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் எங்களுடைய விஹா ஷாப் இருக்குது. அதில் வெப்சைட்டில் என்னென்ன பொருள்கள் இருக்கோ அனைத்து விதமான பொருள்களும் அங்கே இருக்கும். அதனால் உங்களுக்கு என்ன தேவையோ வெப்சைட்டில் ஏற்கனவே பார்த்துக்கிட்டு வந்து கேட்டாலும் எடுத்து தருவாங்க. அப்படி இல்லைன்னா அங்கே பார்த்தும் வாங்கிக்கலாம். எப்படி வர்றதுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதற்கான ரூட் மேப் மற்றும் கடை அட்ரஸ் தெரியலன்னா யார்கிட்ட கேட்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதற்காக நாங்கள் பார்த்திங்கன்னா கஸ்டமர் கேர் நம்பரும் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தர்றோம் அனைத்துமே. அதாவது விஹா ஷாப்பிங் ஆப்கான லிங்க் மற்றும் எங்களுடைய இகாமர்ஸ் viha.online இகாமர்ஸ் வெப்சைட்கான லிங்க் மற்றும் இந்த விஹா கடைக்கான அனைத்து தகவல்களுமே இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்போம். அதை பார்த்து நீங்கள் பின்தொடர்ந்து வரலாம்.
சரிங்க, எங்கள் ஊரில் அல்லது எங்கள் நாட்டை ஏதாவது உங்கள் விஹா ஷாப்புடைய பிரான்ச் இருக்கா அப்படின்னு கேட்டு கட்டாயம் கிடையாது. அதே போல் எங்களுடைய விஹா பொருள்கள் அதாவது இந்த முத்திரை பதிச்சு விஹா ஆன்லைன் முத்திரை பதிச்சு மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமி இருக்கு இல்லையா, அந்த முத்திரை பதித்த பொருள்கள் வேறு எந்த இ-காமர்ஸ் வெப்சைட்லேயோ அல்லது வேறு எந்த ஷாப்பிங் ஆப்லேயும் பார்த்தீங்கன்னா அது டூப்ளிகேட், அது பொய்யா விற்றுக்கிட்டு இருக்காங்க. என்னுடைய சிம்பலையும் என்னுடைய பெயர் வீடியோ ஆடியோவோ இந்த மாதிரிலாம் பயன்படுத்தி விற்றுக்கிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அதை வாங்காதீங்க. அப்போ வாங்கக்கூடாதுன்னெலாம் சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பண்ணுறது? டூப்ளிகேட் கொடுத்தாங்கன்னா என் பொருளெல்லாம் தரமானது 100% ஆர்கானிக்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் வீடியோக்கு வீடியோ. அங்கே போய் நீங்கள் வாங்கிக்கிட்டு நல்லா இல்லைன்னு என்ன தான் திட்டுவீங்க, அதனால தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி, நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தவிர்ப்பதற்காக ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோரில் போயிட்டு எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வேறு எங்கேயும் தேடி நீங்கள் போகவே வேண்டாமே. அந்த ஆப் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆப்புக்குள்ளே போய்ட்டு என்ன பொருள் வேணுமோ அதை வாங்கிக்கலாம், அவ்வளோதான் இல்லைங்களா? சரி, மீண்டும் அடுத்தடுத்த பதிவுகளில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லிக்கிறேங்க, உங்களுக்கு எது போன்ற பதிவுகள் தேவை அப்படின்றத டெக்ஸ்ட் பாக்ஸில், அதாவது கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அதை படித்து பார்த்துட்டு நான் உங்களுக்கான பதிவுகள் கட்டாயம் தருவேன். அதாவது சமையலை தவிர ஆன்மீகம் மற்றும் பொதுவானது எல்லாம் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி எது கேட்டிங்கனாலும் அதுக்கான பதிவுகள் நான் கட்டாயம் தர்றேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.